Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய சர்வதேச குற்றங்களுக்கு எதிரான சமூக நீதி அமைப்பின் தலைவர் சாம் பிரவீன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் வசித்து வரும் கண்ணன் மற்றும் பச்சையப்பன் ஆகியோர் குடும்பத்தினர் கடந்த 40 வருடங்களாக சாரதி நகர் பூர்வீக வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற ஆண் பெண் என்று பாராமல் அனைவரின் மீதும் 50க்கும் மேற்பட்ட குண்டர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இவர்களுக்கு தெரியாமல் போலி பத்திரத்தை தயார் செய்து அந்த வீட்டை விற்பனை செய்ய முயற்சித்துள்ளனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையை சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் சுகுமார் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர் அந்த வீட்டை விற்பதற்கு முயற்சி செய்துள்ளதாக தகவல் கிடைத்த பின்னர் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் நடவடிக்கை எடுக்காததற்கு கூறும் காரணம்தான் மிகவும் முக்கியமானது. அடுத்த 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களை பணியிலிருந்து நீக்கிவிடுவார்கள் என்று மிரட்டியுள்ளதாக சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் சேட்டு, உதவி ஆய்வாளர் கல்வியரசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பின்பு காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்ததில் அடையாறு காவல்துறை துணை ஆணையர் பொன் கார்த்திக்கிடம் விசாரணைக்கு வந்தது. அவரும் அதிமுக பகுதி செயலாளர் சுகுமாருக்கு சாதகமாகவே செயல்படுகிறார். இதிலிருந்து காவல்துறையிடம் இந்த அப்பாவி குடும்பத்திற்கு நீதி கிடைக்காது என்று பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.